الرحمن الرحيم عن ابن مسعود رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الجنة أقرب إلى أحدكم من شراك نعله والنار مثل ذلك رواه البخاري. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நன்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்துப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள் எல்லா விதமான ஆபத்துகள், பேராபத்துகள், பலாய் முசீபத்துகள் அனைத்திருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுஉலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்மை ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திர முடிவானாக என்று இந்த நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராகின் நிஅலிஹி. சொர்க்கம் உங்களுடைய செருப்பினுடைய வாருக்கும் நெருக்கமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. சொர்க்கம் எங்க இருக்கு? உங்களுடைய செருப்பினுடைய வாருக்கும் நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னா, ஒன்னாலும் விசுதாலி, நரகமும் அதே போலதான். நரகமும் அதுவும் உங்களுடைய செருப்பினுடைய வாருக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி தருவது என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, நீங்க சின்ன 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 அமல்கள் செய்தாலும் சொர்க்கம் பெற முடியும். அதே போல தவறுகள் நிறைய செஞ்சுக்கிட்டே, சின்ன சின்ன தவறுகள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நரகம் போயிட முடியும். அப்படின்னா அந்த காரியங்கள் செருப்பு எவ்வளவு நெருக்கமாக இலகுவாக நம்ம கையால தொட்டுக்க முடியுமோ, அதை பெற்றுக்கொள்ள முடியுமோ, அதே போல சின்ன சின்ன அமல்களால் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன சின்ன தவறுகள் கூடிக்கொண்டே இருப்பதனால நரகத்தை அடைந்து விட முடியும். அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய செயல்தான். நம்முடைய அமல்களால், நம்முடைய செயல்பாடுகளால் சொர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியும். அது இலகுவானது. நம்முடைய தவறுகளினால் அதை நரகத்தையும் போய் சேர்த்து விடும். அதுவும் இலகுவானது என்பதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செருப்பு வாருக்கு உதாரணமாக, நெருக்கத்தைக்கு உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்லி தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி. முற்காலத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தார். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரஜுலுன் லம் யஅமல் கைரன் கத்து. எந்த அமலையும் செய்யல, தன்னுடைய வாழ்க்கையில எந்த நல்ல அமல்களையும் செய்யாத ஒரு மனிதர், அவரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அவர் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சொன்னார். இன்னொரு அறிவிப்பை இப்படி வருது, அஸ்ரஃப ரஜுலுன் அலா நஃப்ஸிஹி. தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எல்லா விஷயங்களிலும் வரம்பு மீறி நடந்தவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் செய்யாத மனிதர் அவர் தன்னுடைய குடும்பத்தார்களிடம் சொல்கிறார், ஃபலம்மா ஹதரஹு அல் மௌத், நான் மௌத்தாகிவிட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய பையனை கூப்பிட்டு, தன்னுடைய மகனை கூப்பிட்டு வசியத் செய்கிறார். அவுசாம் பனீஹி, தன்னுடைய மகனிடம் வசியத் செய்கிறார். இதா மாத ஃபஹர்ரிபூஹு, நான் மௌத்தாகிட்டான், என்னை எரிச்சு சாம்பலாக்கி விடு. ثم ذروا نصفه في البر ونصفه في البحر. பாதியை என்ன பண்ணு, கடல்ல கரைச்சு விட்டு, பாதிய மற்றும் பூமி முழுவதும் தூவி விட்டு. நான் மௌத்தாகிட்டா என்னை எரிச்சு சாம்பலாக்கி, பாதிய கடல்ல கரைச்சு விட்டு சாம்பல, பாதி என்ன பண்ணு, பூமி முழுவதும் தூவி விட்டு விடு என்று தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்கிறான். சொல்லிட்டு சொல்லுவார், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக,
லயின் கதரல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுக்கு சக்தி இருந்தால், லியுஅதிபன்னஹு அதாபா, அல்லாஹ் எனக்கு வேதனை செய்ய வேண்டும். எப்படி வேதனை தெரியுமா? லா யுஅதிபுஹு அஹதன் மினல் ஆலமீன், உலகத்துல யாருக்குமே செய்யாத வேதனை என்னைய செய்யட்டும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி, உலகத்தில் ஒரு நன்மையும் செய்யாத மனிதர் தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்யக்கூடிய செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஃபலம்மா மாத்த, அவரும் மூத்தாகிறார். ஃபஃஅலூ மா அமரஹும், அவருக்கு அவருடைய பிள்ளைக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை அவருடைய மகன் செய்கிறார். ஃபஅமரல்லாஹு அல் பஹர, மூத்தாயிட்டாரா, அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஃபஅமரல்லாஹு அல் பஹர, கடலுக்கு ஏவுகிறான் அந்த சாம்பலை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி. ஃபஜமஅ மா ஃபீஹி, கடலில் தூவப்பட்ட சாம்பல்கள் எல்லாம் ஒன்று சேருகிறது. வஅமரல் பர், அல்லாஹ் பூமிக்கு ஏவுகிறான். ஃபஜமஅ மா ஃபீஹி, அதில் தூவப்பட்ட சாம்பல்கள் எல்லாம் ஒன்று சேருகிறது. அல்லாஹ் அவர் அந்த உயிரை கொடுத்து அல்லாஹ் அவரை மீண்டும் எழுப்பி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் அந்த மனிதரிடம். فقال له لما فعلت هذا, ஏன்பா இப்படி செஞ்சேன்னு கேட்டான். ஏன் இப்படி செஞ்ச, செஞ்சதுக்கு காரணம் என்ன, உலகத்துல எந்த நன்மையும் செய்யல, இப்படி செய்ய சொன்னதற்குண்டான காரணம் என்ன என்று அல்லாஹ் அந்த மனிதரிடம் கேட்டான் என்று சொன்னாங்க. அவன் சொன்னான், மின் ஹஷியத்திக்கு யா ரப்பி, உன்னுடைய தண்டனையை பயந்துதான் நான் செய்தேன். ஒன்ன பயந்துட்டேன், உன்னுடைய பயத்தினால் நான் செய்து விட்டேன் ரப்பே, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். வஅன்த அஅலமு, நான் செய்ததனுடைய நோக்கம் நீ அறிவாய். நான் செய்ததனுடைய நோக்கத்தை அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியாதுல்ல. இங்க மனிதர்களை ஏமாத்தி விடலாம், ஏதாவது பொய்யை சொல்லி சமாளித்து விடலாம், அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாதுல்ல. அந்த அஅலமு, நான் எதற்காக செய்தேன் என்பதை நீ அறிவாய். நான் சொல்றேன் உன்னை பயந்துதான் செஞ்சேன், அது நீ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா? ஃபகஃபர லஹு, அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகஃபர லஹு, எனக்கு பயந்துதான் செஞ்சிட்டியா, அப்பனா அவனுக்கு உள்ளத்துல இறையச்சம் இருக்கு, என்னுடைய பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஃபகஃபர லஹு, அவரை மன்னித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுவது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். அந்த ஒரு செயல், அல்லாஹ்வை பயப்படுகிறேன் அப்படிங்கிற செயல், அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவ்வளவுதான். அதனால தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல, அவர் செய்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்ததா, ஒன்ன பயந்து செஞ்ச, அது உனக்கு தெரியும், அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே போல அல்லாஹ் எவ்வளவு விசாலமானவன், நம்முடைய கருணை எவ்வளவு விசாலமானது, அதற்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். கதிம அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபியும், ஒரு சிறை கைதி கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு. ஒரு சிறை கைதி கூட்டம் ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்கு வந்தாங்க. ஃபைதன் இப்ராத்தும் மின சபியி, அந்த சிறை கைதிகள் கூட்டத்தில் ஒரு பெண்மணி இருந்தார். கது தஹல்லபத் ததியஹா லிதஸ்ஆ இதா வஜத சபியன் ஃபி சபியி, தன்னுடைய மடியில் பால் சுரந்து இருந்தது அவளுக்கு. தன்னுடைய குழந்தையை பால் ஊட்டுவதற்காக நீ தேடுகிறாள் குழந்தையை, குழந்தை கிடைக்கவில்லை, அங்கங்கு தேடுறா, கிடைக்கல. எந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கிறாளோ தூக்கி அணைத்து பால் ஊட்டுகிறாள். தூக்கி அணைச்சு என்ன பண்றா, பால் ஊட்டி கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய குழந்தை கிடைத்து விட்டது. அந்த குழந்தையை அஹததுஹு ஃபஸகத்துஹு பிபத்னிஹா, தன்னுடைய வயிற்றுடன் அணைத்துக் கொண்டு அதுக்கும் பால் ஊட்டுகிறாள் அந்த பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதரூன ஹாதிஹி தாரிஹத்துன் வலதஹா ஃபின்னார்,
இவ்வளவு அன்பும் பாசமும் உள்ள இந்த குழந்தை மீது பாசம் உள்ள இந்த தாய் இந்த குழந்தையை தூக்கி நெருப்புல தூக்கி எறிவாடா அப்படின்னு கேட்டாங்க சரதாசன். குழந்தை காணல அப்படின்னோட ரோட்ல போற பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு அணைச்சி பால் ஊட்டிக்கிறாளே, குழந்தை மீது இவ்வளவு அன்பும் பாசமும் உள்ள இந்த தாய் இந்த குழந்தையை தூக்கி நெருப்புல தூக்கி எறிவாடா என்று கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம். فقلنا لا وهي تقدر على ان لا تطرحه. அவர் அப்படி செய்ய மாட்டார் யார சொல்லலாம். எப்படி செய்வாங்க? தன்னுடைய தான் பெற்றெடுத்த குழந்தை அவ்வளவு பாசமாகவும் அன்பாக இருக்கும். குழந்தை காணவில்லை என்று பதறி போன அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு தான் பால் ஊட்ட முடியவில்லை என்று எல்லா குழந்தைக்கும் பால் ஊட்டி இருந்தால அந்த குழந்தையை எப்படி நெருப்பில் தூக்கி அவர் செய்ய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லில்லாஹி அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதி பிவலதிஹா. இந்த தாய் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட பன்மடங்கு பாசமுடையவன், இரக்கமுடையவன் ரப்புல் ஆலமீன். இந்த தாய் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட, கருணை விட, பாசத்தை விட பன்மடங்கு ரப்புல் ஆலமீன் அடியார்கள் மீது பாசத்தையும் அன்பையும் கருணையும் காட்டக்கூடியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடிய மகா இரக்கம் உடையவன். அவரிடம் நாம் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ்விடம் கேட்டால் அவனுடைய கருணை விசாலமானது, அவனுடைய அன்பு விசாலமானது, அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணங்களை எல்லாம் இந்த உம்மத்திற்கு சொல்லி பாடமாக சொல்லி அல்லாஹ்வுடைய வற்றா கருணை, விசாலமான கருணை பற்றி நமக்கு விளக்கி சொல்றாங்க. வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு